அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 410வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவினூடாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வளமையான ரஸ்மின் MISC என்கிற காசா தொடர்பான செய்திகளை வெளியிட்டு வந்த சேனல் தற்போது டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கிறது. அதை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லா பகுதி வழியாகவும் செய்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்ப வழியாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் சில பேரை அணுகி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை மீட்டெடுக்கிற முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் எப்படி வைக்கிறானுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் இந்த சேனலில் தான் நம்முடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட போகிறது என்கிற வகையில் தெரிந்த சகோதரர்களுக்கு இந்த காசாவினுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நிறைய இதை பகிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. காரணம் என்னன்னா, நம்மளால் முடிஞ்சது அந்த மக்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான், பிரார்த்தனை செய்வது. அதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு 410 நாட்களாக நானும் என்னோடு சேர்ந்து நீங்களும் உழைத்து கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய வகிபாகம் மட்டுமல்ல. நான் இதை பேசுகிறேன் தேர்றேங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இதை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது, இதற்காக அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது என்று அனைவரும் சேர்ந்துதான் இதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே உச்சமான நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியில் இத்தனை ஆண்டு காலமாக பாலஸ்தீனம் என்றால் தீவிரவாதத்தின் பூமி போன்றும், பாலஸ்தீனியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்றும், சுதந்திரத்திற்காக போராடுகிறவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டிருந்த மாயையை அல்லாஹ்வின் உதவியால் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து உடைத்திருக்கிறோம். பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினரை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்று இன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால், இனம் தெரியாத முகவரியற்ற சில பேர் அவர்களை தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சமூக தளங்களில் பேசினாலும், பிரபலமான ஊடகவியலாளர்கள் பிரபலமான பத்திரிகையாளர்கள் யாருமே அவர்களை தற்போது போராளிகள் என்று அழைக்கக்கூடிய நிலைக்கு மக்களுக்கு மத்தியிலே நிலைமை மாறி இருக்கிறது என்கிற ஒரு காட்சியை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க கிடைக்கிறது. இந்த நேரத்தில் கடந்த 410 நாட்களாக ஒரு ஆண்டுகளை தாண்டியும் இந்த வீடியோக்களை நான் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தர்றேன். இன்றைக்கு நம்முடைய சேனல் முடக்கப்பட்டிருக்கிற இதற்கு பின்னால் ஒரு பெரும் புள்ளி இருக்கிறார். அவர் யார், அவர் எதற்காக இதை செய்தார், எப்படி செய்தார், அது தொடர்பான ஆதாரங்கள் என்ன, அவருக்கு துணை நின்ற அவர்களுடைய ஆட்கள் யார் என்கிற அனைத்து விவகாரங்களும் இந்த நிமிடத்திலேயே நம்முடைய கையில் இருந்தாலும், நம்ம சில காரணங்களுக்காக தொடர்பான செய்திகளை இன்று வெளியிடவில்லை. நாளை பெரும்பாலும் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நாளை தவறினால் நாளை மறுநாள் என்று எப்படியும் இவர்கள் யார் என்கிற செய்திகளை முதல்ல சேனலை மீட்டெடுக்க வேண்டியிருக்குது. அதற்கு பிறகுதான் மற்றவற்றை பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த சேனலை முடக்கிற அளவுக்கு இவர்களுக்கு மனது வந்ததே என்கிற ஒரு பெரும் ஆதங்கத்தை பல பேரும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசுகிறீர்கள். குறிப்பாக நான் நெகிழ்ந்து போன ஒரு பகுதி என்னென்னு சொன்னால், நிறைய சகோதரர்கள் கால் பண்ணி, பிரதர் நீங்கள் இவ்வளோ காலமாக இதை செஞ்சு வர்றீங்க என்று சொல்லி எனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், என்னுடைய பணி இது என்பதை தாண்டி இன்றைக்கு தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில், தமிழ் பேசுகிற சகோதரர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு பிரார்த்தனையை தினம்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான வழியை அந்த சேனல் ஊடாக நாம் உண்டாக்கி இருக்கிறோம் என்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. குறிப்பாக இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 அல்லது 13 மூதாட்டிகளே என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். எங்கிட்ட அவங்களோட நம்பர் கூட கிடையாது. தல்கஸ்பிட்டியில் இருந்து ஒரு மூதாட்டி, அதே போன்று நட்பிட்டி முனை, நிந்தவூர், காத்தான்குடி, அதே நேரத்தில் தெற்கில் பேருவலை, இவங்க பேசின அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 50 வயதுகளை தாண்டியவர்கள் என்பதை எனக்கு புரிந்து கொள்ள முடிந்தது. வயோதிக தாய்மார்கள் தான் பேசினார்கள். அழுதாங்க, கவலைப்பட்டாங்க. ஏன்னா அந்த அழுகையில் கவலையில் நான் புரிந்து கொண்டது தான், என்னுடைய சேனல் என்பதை தாண்டி இதற்கே இவ்வளவு இவர்கள் கவலைப்படுகிற போது அந்த பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக எவ்வளோ கவலைப்படுவார்கள், எவ்வளோ ஆதங்கப்படுவார்கள். இதுதான் நாம் விரும்பியது சகோதரர்களே. இதற்காகத்தான் இதை இவ்வளவு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக
மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். முஸ்லிம்கள் அத்தனை பேருமே சகோதரர்கள் என்கிற ஒரு செயல்பாட்டை கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு மோமின் முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு கட்டிடத்தை போன்றவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறார்கள். நம்முடைய சகோதரத்துவத்தை பற்றி பேசுகிற போது ஒரு உடலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். உடலிலே ஒரு பகுதி பாதிக்கப்படுகிற போது முழு பகுதியும் வேதனையை அனுபவிக்கிறது என்றெல்லாம் நமக்கு அழகான பல உதாரணங்களை காட்டுகிறார்கள். காரணம் என்னன்னா, எங்கேயோ இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்காக இன்றைக்கு நம்ம துடிச்சு போறோம்னா இதுதான் நமக்கு இஸ்லாம் காட்டிய அழகான வழிமுறையாக இருக்கிறது. எனவே நம்முடைய பிரார்த்தனை தான் இங்கே முக்கியமானது. அதை தாண்டி இன்றைக்கு எனக்காக ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜ்கள் பல பேருக்கு ரிப்ளை கூட பண்ணி முடிக்கல. அத்தனையும் பிரார்த்தனையும் எனக்கான ஆறுதலாகவும் நீங்கள் அனுப்பியிருந்த வார்த்தைகள் உண்மையிலேயே தாங்க முடியாத அளவுக்கு உங்களுடைய அன்பு இருக்கிறது என்கிற அந்த ஒரு விவகாரத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதே நேரத்தில் கமெண்ட்ஸ்லையாக இருக்கலாம், மற்ற இடங்களையாக இருக்கலாம், நிறைய பேர் தொடர்பு கொள்றீங்க. எனக்கு எல்லோரோடும் பேச முடியல. குறிப்பாக ஈவினிங் 5 மணிக்கு பிறகுல இருந்து தொடர்பு கொள்ளுகிற பல பேரோடு எனக்கு பேச முடியாமல் போனது. காரணம் என்னன்னா, நான் ஈவினிங் 5 மணிக்கு சுமாராக 4 மணிக்கு ஆரம்பிப்பேன் அல்லது 5 மணிக்கு இதுக்காக குறிப்பெடுக்க அமர்ந்தால்தான். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 9:20க்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். அப்போ 5 மணி நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட 4 மணி நேரங்கள் இந்த செய்திகளை நம்ம தொகுக்க வேண்டி இருக்கிறது. பல ஊடகங்களில் இருந்தும், குறிப்பாக ஆங்கில அரபு சேனல்களில் இருந்து, நேரடியான சேனல்களில் இருந்து, சில பொழுதுகளில் பாரிசி மொழியில் இருக்கக்கூடியதை கூட டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டி இருக்குது. நிறைய சகோதரர், மொழி அறிந்த சகோதரர்கள் கூட சில பொழுதுகளில் நமக்கு இதுக்கான உதவிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தொகுத்து தான் ஒரு உண்மை செய்தியை கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்குதுங்கிறத நான் ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். எப்படி நம்ம இதை தயாரிக்கிறோம், எங்கேருந்து இந்த சோர்ஸ் எடுக்கிறோங்கிற விஷயங்களை நான் போடுறதுக்கு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இதற்காக எப்படியெல்லாம் நாம் அவதிப்பட வேண்டி இருக்கிறது, கஷ்டப்பட வேண்டி இருக்கிறதுனா, அவர்கள் படுகிற கஷ்டத்தோடு இது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இருந்தாலும் இவ்வளவையும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த மக்களுக்கான பிரார்த்தனைக்காக இதை செய்து கொண்டிருக்கும் போது இதை முடக்குவதற்கும் இவர்களுக்கு மனது வருகிறது என்று சொன்னால், என்மேல் கொண்ட குரோதத்திற்காக, என்மேல் கொண்ட கோபத்திற்காக என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் நேரில் வந்து நிற்பேன். எனக்கு அடிச்சுக்கிறங்க, வேற ஏதாவது செய்யணும்னா கூட பண்ணிக்கிறங்க. இதுதான் உங்களுடைய இலக்கு என்று நினைக்கும் போது, அதிலையும் இந்த மாதிரி சேனல் நடந்துருச்சுன்னு நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்த நேரத்தில் சில சகோதரர்களுடைய கமெண்ட்டை சில சகோதரர்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பார்க்கும்போது நான் யோசித்தேன், நான் அதை சொல்ல விரும்பலை. ஒரு கட்சி சார்ந்த சில சகோதரர்கள் உங்களுடைய கட்சி சார்ந்து இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் பேசினது வேற ஒன்றும் இல்லை. ஜனாசா எரிப்புக்கு துணை போனவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வாதமாக இருந்தது. அது வெற்றியும் கண்டிருக்கிறோம் அல்லாஹ் உதவியில். ஆனால் அதை சொன்னதற்காக வேண்டி, உங்களுடைய கட்சிகளுக்காக வேண்டி நீங்கள் பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது கட்சி சார்ந்த விவகாரம் அல்ல. இந்த காசா விவகாரத்தில் முழுமையாக அந்த மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும். எனவே பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். உங்களுடைய அன்புக்கு எப்பொழுதும் பாத்திரமானவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வல்ல ரஹ்மான் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள் புரியட்டும் என்கிற செய்திகளோடு இன்றைக்கு காசாவிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். 410வது நாளாக இன்றைக்கு பல மகிழ்ச்சிகரமான செய்திகள் நமக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக டெல் அவீவ்ல நேற்று இரவல இருந்து இன்னைக்கு நம்ம பேசுகிற நிலை வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஏவுகணை தாக்குதல்களோடு பெரிய அட்டாக்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா போராளிகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அதற்கு முன்பதாக காசாவுக்குள் என்ன நடக்கிறது என்கிற பல முக்கியமான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த பின்னாடி இருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்குறீங்க. காசாவில் தற்போது குளிர்காலம் ஆரம்பித்திருக்கிறது. யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு யூரோப்ட குளிர் தெரியும், இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு இலங்கையினுடைய குளிரும் வெப்பமும் தெரியும். ஆனால் அரபு நாட்டினுடைய குளிரும் வெப்பமும் எப்படி இருக்கும் என்பதை அரபு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு, அங்கு வேலை செய்கிறவர்களுக்கு, அங்கு வாழ்கிறவர்களுக்கு தெரியும். வெப்பம் எவ்வளவு அதிகமான சூடாக இருக்கிறதோ அதைவிட அகோரமானதாக அங்கு இருக்கக்கூடிய குளிர் இருக்க போகிறது. அதுதான் அந்த பாலைவன பூமியினுடைய நிலைமையாக இருக்கிறது. நம்ம நாட்டில் நுவரெலியில், சிம்லாவில், ஊட்டியில், கோடைக்கானலில் இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. தாங்க முடியாத குளிராக இருக்கும். அந்த குளிர்கால பகுதி அங்கே வந்திருக்கிறது.
அதோடு சேர்த்து மழையும் பொழிய ஆரம்பித்திருக்கீங்க. நீங்கள் பார்க்கலாம், நிறைய இப்போ வருகிற புகைப்படங்கள் எல்லாம் காசா மக்கள் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த குளிருக்காக வேண்டி போடுகிற ஆடைகளை போட்டிருப்பாங்க, கிழிஞ்ச ஆடைகளாக இருக்கும், அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறது அவ்வளவுதான். அப்படியான ஒரு நிலையில் மழையும் பொழிய ஆரம்பித்திருக்கு. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும், அவ்வளவும் தண்ணீரில் மூழ்கி போயிருக்கிறது. இந்த மக்களுடைய செய்திகள் தான் அதிகம் போய் சேர வேண்டும் சகோதரர்களை. இந்த மாதிரி நேரத்தில் இன்றைக்கு 50 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும். ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் அடைவார்கள் என்கிற நம்பிக்கைகளோடு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியும் கூட என்னன்னு சொன்னால், இந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கத்தாரில் இருந்து வெளியேறுகிறதா, வெளியேற்றப்படுகிறதா, எங்கு செல்ல போகிறார்கள் என்கிற நிறைய கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகிற நேரத்தில் கத்தாரில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருந்து அவர்கள் வெளியேற்றப்படவில்லை. ஆனால் என்ன காரணம் என்று தெரியவில்லை. கத்தாரில் இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல முக்கிய தலைவர்கள் தற்போது டர்க்கியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், துருக்கியினுடைய பகுதிகளுக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற இன்றைய கத்தாருடைய வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது. நாங்கள் யாரையும் வெளியேற சொல்லவும் இல்லை, வெளியேற சொல்லவும் மாட்டோம். சமாதான பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு முனைப்பு காட்டாமல் இருக்கிற போது நாங்கள் மாத்திரம் முனைப்பு காட்ட முடியாது. இருந்தாலும் கத்தாரிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல முக்கியஸ்தர்கள் துருக்கியை நோக்கி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கிற அதே நேரத்தில் துருக்கிக்கு ஷின்பத்தினுடைய தலைவர் திடீரென்று விஜயம் செய்து வந்திருக்கிறார். அதாவது இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பாக இருக்கக்கூடிய ஷின்பத்தினுடைய தலைவர் போயிருக்கிறாரு. ஏன்னா இவங்களை எடுக்காதீங்க என்று சொல்றதுக்காக அந்த அடிப்படையில் தான் நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தியில் சொல்லியிருந்தோம், துருக்கி ஒரு துரோகத்தின் பக்கம் சாய போகிறதோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. துருக்கி இங்கு யாரும் இல்லை, அவர்கள் வந்து தான் போய்கிட்டு இருக்கிறாங்க, மற்றபடி எதுவுமே அவங்க இங்க செய்யலைங்கிற மாதிரி ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தார்கள். அல்லாஹுதான் போதுமானவன். இவர்கள் காசாவுக்குள்ள அப்பாவி மக்கள் நாடோடிகளாக திரிகிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான தலைவர்கள் எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணும், அதே நேரத்தில் வெற்றியை நோக்கி நகர்த்தணும் என்று இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரு நாட்டிலிருந்து மறுநாட்டுக்கு அவர்கள் அகதிகளை போன்று அலைகிற காட்சிகள் எல்லாம் சாதாரணமான காட்சிகள் கிடையாது. கத்தாரில் கொஞ்ச காலம், கொஞ்ச நாள் துருக்கியில், கொஞ்ச நாள் எகிப்தில், அப்படித்தான் அவர்களும் ஒரு அகதி வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கறதுக்கு வேணும்னா ஃப்ளைட்டில் போயிட்டு வராங்கங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே பாரிய நெருக்குதல்களுக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பின்மை அவர்களை தொடர்கிறது. ஈரானுக்குள்ளே போயே இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டிருக்கும் போது டர்க்கிக்குள்ளே எதுவும் நடக்குமா என்கிற சந்தேகங்கள் இருக்கிறது. கத்தாரில் இருந்து ஏன் அவங்க போகிறாங்க, கத்தாரில் பாதுகாப்பு போதாதா என்கிற பாரிய கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அந்த மக்களுக்கும் மறக்காமல் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். தலைவர்கள் தான், ஆனால் அவர்களை போன்ற தலைவர்கள் நமக்கு கிடைக்கவில்லையே என்கிற ஆதங்கம் எப்பொழுதும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை புரிந்து கொள்ள போதுமானவன் என்கிற பிரார்த்தனைகளோடும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த போராளிகள் நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களில் எந்த அளவுக்குண்டான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், 4 ஹெலிகாப்டர்களில் உடனுக்குடனாக பல பிணங்களை தூக்கி கொண்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஜெருசலமில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு உடனடியாக அழைத்து சென்ற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம இதில் ஒளிபரப்ப முடியாது. எல்லா காட்சிகளையும் இன்றைக்கு நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம போட முடியும். காரணம் என்ன, இங்கே எதையுமே காட்ட முடியாது, புதிய சேனலுங்கிறதுனால பல ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு இருக்குது. எனவே அதில் நம்ம தனியாக போட்டுவிடுவோம். அதில் நீங்கள் நிறைய வீடியோக்கள் இன்றைக்கி பார்க்க முடியும். அப்படியான ஒரு நேரத்தில் தான் இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் 4 ஹெலிகாப்டர்கள் வந்து ஆட்களை அள்ளிக்கொண்டு போகிற அளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க. குறிப்பாக குறைந்தது 40க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது காசாவினுடைய பகுதிகளில் இருந்து. இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகம் தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருப்பதற்கு அனுமதி
அனுமதி தருமாறு ஷின்பத்தை கோருமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஷின்பத் என்பது உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு. அவங்கள்ட்ட நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னா, என் மேல இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்போதைக்கு விசாரிக்க வேணாம் என்று சொல்லி நீங்க போய் நீதிமன்றத்தில் பேசுங்க என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஷின்பத் அதற்கு உடன்படவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. நெத்தன்யாகுவினுடைய பாடு பெரும்பாடாக இருக்கிறது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அப்படியான ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நெத்தன்யாகுக்கு எதிராக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர்களுடைய நெசட்ல ஒரு முக்கியமான குரல் எழுந்திருந்தது. இவரை நீங்க புரிஞ்சுக்கணும். இவர் பாலஸ்தீன பூமியில் பிறந்த இஸ்ரேலுடைய ஒரு நெசட் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் இன்றைக்கு அதாவது ஹதாஷ் தால் என்கிற இனக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியராக இவர் இருக்கிறார். இவருடைய பிறப்பு பாலஸ்தீனராக இருக்கிறார். இவர் ஹதாஷ் தால் என்கிற ஒரு இனக்குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். இவருடைய பெயர் ஐமன் ஓதே என்று சொல்லப்படுகிறது. நெசட்ல அதாவது இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர். இன்றைக்கு தைரியமாக ஒரு வீரநாட்டம் என்ன பண்ணாருன்னு கேட்டா, பாராளுமன்றத்தில் அத்தனை நெசட் உறுப்பினர்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பிரதமராக செயல்படக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நோக்கி நீங்கள் ஒரு என்கிற வேர்டை அவர் பயன்படுத்தி இருந்தார். இதற்காக அவர் பாராளுமன்ற அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். பாராளுமன்றத்தில் இருந்த நெத்தன்யாகுவினுடைய ஆதரவு உறுப்பினர்கள் அவர் மீது சீறிப்பாய்ந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. என்னுடைய ரஸ்மின் மையசி என்கிற எக்ஸ் பேஜில் இவருடைய முழுமையான உரை இன்றைக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். பார்க்க வேண்டிய சகோதரர்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அவ்வளவு இன்றைக்கு அதாவது கர்ச்சித்து அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு உச்சகட்ட பேச்சை பேசியிருக்கிறார். இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்திலேயே இப்படியான ஒரு வார்த்தையை பேசுவதற்கு உண்மையிலேயே தைரியம் வேண்டும். ஏற்கனவே நம்ம காஷிப் அவர்களுடைய தைரியத்தை பேசி இருக்கிறோம். அதே போன்று அங்கிருக்கக்கூடிய இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வரலாற்றை எல்லாம் நம்ம பார்த்து இருக்கிறோம். அதை தாண்டி இன்னும் ஒருவர் அங்கே இருக்கிறார் என்று நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இவர் பாலஸ்தீனியராக இருக்கிறார். இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழே இருக்கிறார். ஆனால் தனி ஒரு இனக்குழுவின் தலைவராக இருக்கிறார் என்பதையும் இங்கே நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவருடைய பேச்சில் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், 17,385 குழந்தைகளை நீங்கள் கொன்று குவித்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இதிலே 825 குழந்தைகள் ஒரு வருடம் கூட பூர்த்தியாகாத குழந்தைகள். இப்படி ஒரு பாரிய அநியாயத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காசாவிலே 35,000 குழந்தைகள் அனாதைகளாக மாறி இருக்கிறார்கள் என்கிற தரவுகளை ஆதாரத்தோடு இன்றைக்கு நெசட்ல முன் வச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் அனைவர்களுடைய இரத்தமும் உங்களை கண்டிப்பாக வேட்டையாடும், நீங்கள் தப்பவே முடியாது என்கிற ஒரு உச்சகட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இஸ்ரேலிய நெசட்டையே இன்றைக்கு ஆட்டம் காண வைத்திருக்கிறார். இந்த ஹதாஷ் தால் என்கிற இனக்குழுவினுடைய தலைவராக இருக்கிற ஓஷே அவர்கள் என்கிற செய்தியையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. பரபரப்பாக இன்றைக்கு இந்த செய்தி பல ஊடகங்களில் பேசப்படுகிறது. குறிப்பாக எக்ஸ் பயன்படுத்துகிறார்கள் பார்க்க முடியும். எக்ஸில் ட்விட்டர் பேஜில் இன்றைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடியவரே இவர் தான். அந்த அளவுக்கு தைரியமாக இந்த வார்த்தைகளை அவர் பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, மகிழ்ச்சிக்குரிய செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த கப்பல், இதுதான் விமானம் தாங்கி கப்பல், அமெரிக்காவினுடைய USS ஆப்ரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பல். இந்த கப்பல் முழுவதுமாக அணுசக்தியில் இயங்கக்கூடிய கப்பல். இந்த கப்பலுக்கு என்ன சொல்லுவாங்க, நிமிட்ஸ் வகுப்பு கப்பல்கள் என்றுதான் இதற்கு பெயர் சொல்லுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், இது முழுவதுமாக அணுசக்தியில் இயங்கக்கூடிய கப்பலாக இருக்கிறது. இந்த கப்பல் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளை தடுப்பதற்காக வேண்டி ஆகஸ்ட் மாதம் முதல் செங்கடல் பகுதிகளில் பார்டரில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. இதில் இருந்து தான் யமன் மேலே விமான தாக்குதல்களை எல்லாம் இவர்கள் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் நம்ம ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருந்தோம். தொடர்ந்து 8 மணி நேரங்கள் சரமாரியான தாக்குதல்களை வெச்சி செஞ்சாங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வெச்சி செஞ்சாங்க ஹூதிகள், யமனில் இருக்கக்கூடிய படைப்பிரிவினர். அப்படி செய்யப்பட்டதில் விமானம் தாங்கி கப்பலில் இருந்த நிறைய விமானங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, தீப்பற்றி எரிந்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக வெளியாகி இருக்கிற அதே நேரம் அந்த மகிழ்ச்சியை கேட்டு தாங்க முடியாமல் இருக்கும் போது இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு செங்கடலில் இருந்து எனக்கு இனிமே இருக்க முடியாது, நாம் போரண்டா ராஜா என்று சொல்லிட்டு இன்றைக்கு கிளம்பி இருக்கிறது USS ஆப்ரகாம் லிங்கன் என்கிற இந்த கப்பல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பலை பொறுத்தவரையில் மிக பிரம்மாண்டமான விமானங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆள் உள்ள இருந்து பைலட் சென்று போய் தாக்குகிற விமானங்கள், இந்த
மாதிரியான விமானங்கள் வச்சு தான் அவங்க ஹொதைதா துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தினார்கள், பல இடங்களில் தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த மாதிரியான கப்பல் நமக்கு அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இது மாதிரி ஓரளவுக்குண்டான ஒரு சிறிய கப்பல் இருக்கிறது. மற்றபடி அமெரிக்காவிடத்தில் தான் பாரிய கப்பல் இருக்கிறது, ரஷ்யாவிடத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியான கப்பல்கள் அவர்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான விமானம் தாங்கி கப்பலாலேயே யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் 8 மணி நேர தாக்குதலை தாங்க முடியாமல் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குப்பிடிக்க முடியாமல் பல அழிவுகளை சந்தித்த நிலையில் அவர்கள் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். செங்கடலில் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு நகர்ந்திருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னா இந்த விமானம் தாங்கி கப்பல் ஒரு ஏரியாவுக்கு வருகுதுனாலே எல்லா நாடும் அலறுவாங்க. ஈவன் சவுதி அலறுவான், மற்ற நாடெல்லாம் அலறுவான். அப்படி இருக்கும்போது அந்த கப்பலை அடிச்சு விரட்டுறாங்கன்னா 8 மணி நேரம் பாலிஸ்டிக் ஏவுகணை, சூப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்கள் அவர்கள் மீது நடத்தப்பட்ட நேரத்தில் தான் அவர்களால் இந்த கப்பல்களை பொறுத்தவரையில் இதில் ஏவுகணை தடுப்பு எல்லாம் கிடக்குது. ஏவுகணையை தடுக்கிற சிஸ்டம் எல்லாம் இவங்க வச்சு தான் இருக்கிறாங்க. அதையும் மீறித்தான் இந்த கப்பல் மீது உச்சகட்ட அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே அடியை வாங்கி இனிமே நிற்க முடியாது என்று சொல்லி அவங்களால முடியும்னா கெத்தா நிற்பாங்க, திருப்பி அடிப்பாங்க. ஆனால் நிற்கல, நான் போயிட்டு வர்றேன், இனிமே நிற்க முடியாது என்று இன்றைக்கு USS ஆப்ரஹாம் லிங்கன் கிளம்பி விட்டது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக அதிகமான செய்திகள் எப்படிப்பட்ட செய்திகளாக இருக்கிறது என்று சொன்னால், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் தொடர்பான செய்திகளாக இருக்கிறது. அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்கணுமே, கண்கொள்ளா காட்சிகள். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய டெலிகிராம் சேனல் அதை போட்டு விடுவோம். அதில் நீங்க பாருங்க, குறிப்பாக அவர்களுடைய எந்த பகுதியெல்லாம் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறது சொன்னால், அல் மையாதின் தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரகாரம் லெபனானில் இருக்கக்கூடிய தெற்கு நகரமாக இருக்கக்கூடிய ஷமா என்கிற பகுதியினுடைய ஆரம்ப பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய 3 மெர்காவா டேங்குகளை இன்றைக்கு அளித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஏற்கனவே USS ஆப்ரஹாம் லிங்கனை விரட்டி அடித்த யமனுடைய ஆயுத பிரிவு இன்றைக்கு இன்னும் ஒரு வீரதீர செயலை செய்திருக்கிறார்கள். அதாவது அனடுலு எஸ் என்கிற கப்பல் மீது சற்று முன்னால் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதுவும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க 2 நாட்களுக்கு முன்பதாக, அதாவது நேற்று அல்லது முந்த நாள், நீங்கள் இந்தியாவினுடைய செய்தி சேனல்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி அந்த செய்தி சேனல்களை பேசப்பட்டுச்சு. அது NDTVயாக இருக்கலாம், இந்தியா டுடேயாக இருக்கலாம், ஏன் ஆனந்த விகடன் வரைக்கும் புதிய தலைமுறை வரைக்கும் பேசப்பட்ட ஒரு செய்தி தான். இந்தியா பாலிஸ்டிக் ஏவுகணை பரிசோதனை நடத்தி இருக்கிறது. இந்தியா இப்பதான் பரிசோதனையை நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா யமன் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்துக் கொண்டு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறான். இந்தியா இப்பதான் பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஹிஸ்புல்லாக்கள் என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகள் இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்தியாவினுடைய ஆயுத பலம் என்ன, யமனிகளுடைய ஆயுத பலம் என்ன, ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுத பலம் என்ன என்பதை ஒரு ஒப்பீட்டுக்காக நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அவ்வளவு உச்சகட்டமான ஆயுத பலத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த செய்திகள் காட்டுகிற அதே நேரத்தில் தான் இன்றைக்கு அனடுலு எஸ் என்கிற கப்பல் மீது பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் போராளிகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தான், டெல் அவீவ்ல நேற்று இரவுல இருந்து முழுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு. குறிப்பாக டெல் அவீவ்ல பகுதிகளில் பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சூப்பர் மார்க்கெட்டுகளுக்குள்ள தாக்குதல் நடத்தப்படுகிறது. சூப்பர் மார்க்கெட்டுகளுக்குள்ள அட்டாக் ஆகிற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. வீதிகளில் வாகனங்கள் பற்றி எரிகிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் டெல் அவீவ் பற்றி எரிகிற காட்சிகள் நிறைய தாராளமாகவே வெளியாகி இருக்கிறது. அதெல்லாம் நம்ம குரூப்பில் போட்டுவிடுவோம், நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு லெபனானில் இருந்து ஏவப்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ராக்கெட்டுகள் பல தாக்குதல்களை டெல் அவீவ்ல நடத்தி இருக்கின்றன. குறிப்பாக டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையம் உடனடியாக நேற்று இரவுல இருந்து மூடப்பட்டிருந்தது. முதல்ல இஸ்ரேலில் முன்னெல்லாம் எப்படின்னா விமான நிலையத்தை மூடிட்டாங்களா இந்த மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ எப்படி பார்ப்பாங்க, விமான நிலையத்தை திறந்துட்டாங்களா, இதைத்தான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா முக்காவாசி நேரம் மூடித்தான் வச்சிருக்கிறாங்க. அதனால் அப்படித்தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இஸ்ரேலுடைய போலீஸ், இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கு அவனே சொல்லிட்டான் அயர்ன் டோம் நாட் ஃபங்க்ஷன், அது இயங்க மாட்டேங்குது. இவ்வளவு ஏவுகணையை தூக்கி அடிச்சிருக்கிறாங்க, அயர்ன் டோமால ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏவுகணைகளை இடைமறிக்க முடியாமல் இஸ்ரேலுடைய
வான் பாதுகாப்பு அமைப்புகள் தோல்வி அடைந்து விட்டன என்று சொல்லி இஸ்ரேலுடைய போலீஸ் இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை தாடாக்கு இருக்கு போல இவ்வளவு காலமா நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்கள் என்னன்னா இதை ஏன் சொல்றான்னா சொல்லணுங்கிறதுக்காக எல்லாம் சொல்லல. இப்ப வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாக்குதல் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் தாக்குதல் நடத்தின டைம்ல எப்படி நடந்துச்சோ அது மாதிரி சிம்ம சொப்பனமான தாக்குதல்கள் வீடியோ எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிறதுனால உடனே என்ன பண்றான்னா அயன் டோம் செயலிழந்துருச்சு. அயன் டோம் தானடா செயலிழந்துருச்சு. நீங்க தான் பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுக்கிறதுக்காக தான் தேடை கொண்டு வந்தீங்க. அது என்ன ஆச்சுன்னு கேட்டா தேடுடைய சப்தமே இல்லாமல் தேடுக்கு சில நேரம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஹிஸ்புல்லாக்கள் பாலிஸ்டிக் அடிச்சா அதாவது அந்த அயன் டோம்ட சிஸ்டம் என்னன்னா பாலிஸ்டிக் ஏவுகணை எவன் தாக்கினாலும் அதை தடுக்கணுங்கிறது தானே. அநேகமாக நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு கொண்டு வந்திருக்கிற அமெரிக்காவினுடைய தேடுக்கு சொல்லியிருப்பாங்க போல, நீ ஈரான் அடித்தா மட்டும்தான் தடுக்கணும், ஹிஸ்புல்லாக்கள் அடித்தா தடுக்கக்கூடாதுன்னு எதுவும் சொல்லி வச்சுருக்காங்களான்னு தெரியலை. அவ்வளவு அசிங்கம் பிடிச்ச மாதிரி அடி வாங்கி செத்துருக்கிறாங்க. 6 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 பேருன்னு அவங்களே சொல்றாங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்கிறத நீங்களே கணக்கில் போட்டுக்கிறீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம இஸ்ரேலுடைய பல முக்கியமான நகரங்களாக இருக்கக்கூடிய ஹைஃபா, எக்கர் உள்ளிட்ட நகரங்கள் மீது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான நகரங்கள் ஹைஃபா, அதே போன்று எக்கர், டெல் அவீவ் இது மாதிரியான நகரங்கள் மீது தான் இப்போ முழுமையான தாக்குதல் நடத்தப்படுது. காரணம் என்னன்னா கலீலி, அப்பர் கலீலி, கிரியாத் ஷமோனா எல்லாம் அழிச்சு நொறுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ அடுத்த பக்கம் தாக்குதல்களை உச்சமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில தான் இன்றைக்கு 12 தடவைகளுக்கு மேல உச்சகட்ட தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 27 தடவைகளுக்கு மேல ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கோலானி படைப்பிரிவின் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக மிக கவலைக்குரிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்கு உணவுகள் இல்லாமல் கடைசி கட்ட நிலையை அடைந்திருக்கிறார்கள். பூச்சிகளையும் புழுக்களையும் கூட சாப்பிடுகிறார்கள் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அது சொல்லவே முடியலை, தாங்கவே முடியலை. அப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பூச்சி புழுக்களை கூட சாப்பிடுகிறது குழந்தைகளுடைய நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. தஹஜ்ஜத்தில் எழும்பி அவர்களுக்காக கையேந்துங்கள். முடியுமானவர்கள் முடியுமான முறைகளில் இபாதத்துக்களை செய்து அவர்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதிக்கொண்டு வாருங்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக கண்டிப்பாக குனூத்து நாசிலாவை ஓதுகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து துஆ கேளுங்கள், ஜனநாயக ரீதியில் குரல் கொடுங்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளை முன்வைத்தவனாக மறக்காமல் என்னையும் உங்களுடைய பிரார்த்தனைகளில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு நாளைய தினம் இன்னும் சில முக்கியமான வீடியோக்களோடு நாம் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக நிறைய புதிய வீடியோக்களை நம்ம பகிரணும் என்று சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லி இருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த காசா வீடியோக்களை தாண்டி நிறைய புதிய தகவல்களை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். விரைவில் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகும். நிறைய மார்க்கம் தொடர்பான சர்வதேச செய்திகள் தொடர்பான குறிப்பாக காசாவில் உள்ள விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி சோமாலியாவில் மற்ற நாடுகளில் உக்ரைனில் எல்லாம் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் உங்களுக்கு இதனூடாக பகிர இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.